ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அதோடைய 2வது பகுதி Q&A. அதாவது நாம் ஏற்கனவே இந்த ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 27 எபிசோட் மேலே பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலான்னு தான் அந்த Q&A செக்ஷனை ஆரம்பித்தோம். இப்போது அதோட 2வது எபிசோடு கூட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்போ போன தடவை கால்வினிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதை பார்த்துருக்குறீங்க, பிரயோஜனப்பட்டிருக்கோன்னு கற்றுக்கூட நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம கூட ரூபன் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட Q&A செக்ஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரோக்ராம் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அந்த சேனலில் வருது, அதை நீங்கள் பாருங்கள். அதில் வேறு சில ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி Q&Aக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ், ரொம்ப நல்லா இருக்கிறோம். இப்போ இந்த Q&A அப்படின்ற ஒரு செக்ஷன் போயிட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசினேன் இதை பற்றி. ஆனால் இதை இவங்களுக்கும் சொல்லி கொஞ்சம் ரெடி பண்ணலான்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக யூத்ஸுக்குன்னு சொல்லி ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று. ஏன்னா இன்றைக்கி உள்ளவங்க ஜென்சியை தாண்டி பீட்டாக் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கேள்விகள் அவங்களுக்கு இருக்குது. இந்த Q&A செக்ஷனை அவங்களுக்கும் வருகிற காலங்களில் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? காட் சொல்லிங்னா டெஃபினட்டாக பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன். யூத்ஸ், நீங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுக்கு என்ன இருக்குது, அது பிப்ளிக்கலாகவும் இருந்தாலும் சரி, அல்ல பர்சனலாகவும் இருந்தாலும் சரி, உங்களுடைய கேள்விகளையும் எங்களுக்கு எழுதுங்க. இல்லை ஒரு எபிசோட் யூத்ஸுக்கும் ஒரு எபிசோட் இந்த கேள்விகள் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்லேயும் கொண்டு வந்து பியூராக இதை ஒரு Q&A செக்ஷனாக எல்லாருக்கும் நாங்கள் விரும்புகிறோம். சரி பிரதர், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஆல் க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் வார்ம் இன்விடேஷன். நீங்கள் ஜென்சின்னு நீங்கள் ஆரம்பிச்சும் போதே அதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் அந்த இன்ட்ரொடக்ஷனே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரி சரி சரி. என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்க கிட்ஸ் ப்ரைமர்லி இப்போ இருக்க யூத்தும் இந்த ஜென்சிங்கிறவங்களும் இந்த ப்ரோக்ராமோட ஒரு கீ டார்கெட்ஸ். அவங்க மட்டும்தான் டார்கெட் நான் சொல்ல மாட்டேன், நிறைய வயசானவங்களும் மெச்சூர்டான பீப்புளுமே பார்க்குறாங்க. அரசியலில் இருந்து ஆன்மீகவாதிகள் வரைக்கும் யூத்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அவங்க வழி தப்பி போயிடாமல் அல்லது எது சரின்னு அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண தொடங்கிடுவாங்க. சில நேரத்தில் யூத்ஸ் எங்கே தடுமாறுறாங்கன்னா, எது சரின்னு தெரியாத இடத்துல தான். ஒரு கார்னரில் போய் நின்று ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமான்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் போகிறது ஒரு ரூட் இருக்குது, அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போகிறவங்களும் இருக்கிறாங்க அதில். சரியா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணணுன்றது ஒருவேளை இன்றைக்கி ப்ரோக்ராம் டார்கெட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ இவங்களை பற்றி நம்ம இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்த்துட்டு நம்ம கால்வினிசமோட செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிற யூத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க மைண்ட் செட்டும் பிலீஃபும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும்னா அவங்க லாங்குவேஜ்லேருந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த கம்யூனிகேஷன், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேர்டு இருக்குது, ஐயாங்கிற வேர்டு ரெஸ்பெக்டபுளான டேர்ம் தானே? ஆமாம். ஒரு வயசானவர் இருக்காரோ யாருனாலும் சரி, ஒரு மரியாதைக்குரிய டேர்ம் ஐயா. ஊரில் அப்பாவே ஐயான்னு கூப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஐயா ஐயா அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த ஊர்கள் சைடில் சொல்கிறாங்கல்ல. ஐயாங்கிறது ரெஸ்பெக்டபுளான டேர்ம். ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் ஜிக்கு இது எப்படி புரியும்னா, என்ன என்னை கிழவனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றீங்க, என்ன தாத்தா மாதிரில இருக்கு இந்த வேர்டு. புரியுது, கரெக்ட். அவனை பொறுத்தளவுக்கு அது அவ்வளோ ஒரு அப்பீலிங்கான ரெஸ்பெக்டபுள் டேர்ம் கிடையாது. ஆமாம், அதாவது இந்த ஐயான்னு நம்ம பெரியவங்களை கூப்பிட்டு இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயான்னு கூப்பிட்டா வயசானவங்களை கூப்பிட்ற மாதிரி அவனுக்கு ஃபீலுக்கு வந்துருச்சு, அவனோட ஃபீலுக்கு அது வந்துருச்சு. ஓகே. இப்போ ஐயாண்டு ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கும் போது அவர் என்ன யோசிப்பார், நான் மரியாதைக்குரிய வேர்டை வச்சு ஒருத்தர் அட்ரஸ் பண்ணுறேன்னு யோசிப்பார். நான் ஒரு 18 வயசில் இருக்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அந்த பீரியடில் ஃபாதர் பெர்கமன்ஸோடைய பாட்டு, ஐயாவுடைய பாட்டு ரொம்ப நல்லா நமக்கு. அவர் பெரும்பாலும் ஐயான்னு தான் பாடுவார். பாட்டில் பாடும்போது ஆண்டவரை ஐயான்னு சொல்லி தான் பாடுவார், அவங்க ஊர் சைடில். ஆனால் அப்போ அது யாருக்கும் சென்னையில் உள்ளவங்களுக்கு அது அப்போ புரியல. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்னையா ஆண்டவரை வாயா போயான்னு பேசுகிறார் அவர் அப்படி. ஆக்சுவலாக அப்புறம் நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது ஏன் அவர் ஐயான்னு பாடுறாருன்னும் போது, அவங்க ஊர் சைடில் அப்பா அவர் மரியாதையாக கூப்பிடுவாங்களாம், ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அதே மாதிரி பெரியவங்க குழந்தைய கூடும்போது இங்கே வாயா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அது ஒரு அன்பான வேர்டு. நாமம் தெரியுது ஐயா அப்படின்னா, பெரியுது ஐயா அப்படின்னா, ஐயான்றது ஒரு பெரிய வேர்டு. ஆனால் ஆரம்பத்தில் நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு ஒரு மூத்த ஊழியர் அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு அன்றைக்கி அது புரியாத போது அவருக்கு அன்றைக்கே புரியல. அப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு எப்படி புரியும்னு சொல்ல வரேன் நான். அமேசிங். ஸோ இப்போ நீங்கள் மினிஸ்ட்ரியை பாருங்கள், இப்போ இருக்க மினிஸ்ட்ரியை பாருங்கள். பாஸ்ட்டுங்கிறது ஒரு மரியாதைக்குரிய டேர்ம். இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், பாஸ்ட்டுன்னு அட்ரஸ் பண்ணாமல் கோவப்பட்டவங்களும் இருக்காங்க, வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. இன்னும் பாஸ்ட்டுன்னு கூட எங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. இன்னும் 5 இயர்ஸில் நீங்கள் பாருங்கள், இந்த பாஸ்ட்டுங்கிற டேர்முங்கிறது ரோலாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இருக்க டெசிக்னேஷன் எல்லாமே விபி, பிரசிடென்ட், சிஇஓ,
அப்படிங்கிற டேர்ம்ஸ் இன்னும் 5 to 7 இயர்ஸில் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. ஏன்னா இப்போ இருக்க அந்த ஜென்சிக்கு இது ஒரு அப்பீலிங்கான டேர்மாக இருக்காது. அவங்களுக்கு இது வந்து ஒரு பழைய டேர்ம். இந்த ஐயா மாதிரி தெரியும் அவனுக்கு. பாஸ்டருங்கிறது. நான் சில இதுக்கெல்லாம் போவேன். நம்ம வளர்ந்த விதம் வேறு ஒன்று இருக்குது இல்லைங்களா? பாஸ்டர்னாலே நமக்கு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வராருனாலே நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிடும்ல. அவர் வரணும் போது சோத்ரையா அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் ஒரு யூத் மீட்டிங் போகும்போது வெளிநாட்டில் அந்த பசங்க ஹாய் பாஸ்டர் அப்படின்னானுங்க. எனக்கு அது ரொம்ப எடுத்த உடனே டக்குன்னு என்ன ஹாய் பாஸ்டருங்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க பாஸ்டரையுமே அப்படி தான் அவங்க பேசுகிறாங்க, ஹாய் பாஸ்டர் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அது நார்மல். இனி போக 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 ஹாய் தான் இருக்கும் போல், பாஸ்டர் இருக்காது போல். அதில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுவோம் போல். ஆமாம், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் அப்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் கல்ச்சர்னு இப்போ ஒன்று வருது. வச்சிருக்க கடை ஒரு சின்னோண்டு கடையாக இருக்கும், கடை மாதிரி இருக்கும். நான் குறையா சொல்லலை, இப்படி இருக்குது. நல்லது கெட்டதுக்கெலாம் நம்ம போகல. சின்ன கடையாக இருக்கும். என்ன டெஸ்டினேஷன் கேட்டால் சிஇஓ பாரு, அந்த கடைக்கு ஒரு CEO. ஓகே. ஒருத்தர் இருப்பார், கோ-ஃபவுண்டர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் மாதிரி. ஸோ இந்த கல்ச்சர் இதனோட இம்பேக்ட் நம்ம இங்கேயும் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கலன்னு வச்சிங்களேன். இதை ஒரு 50 இயர் பர்சனால புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணாலே பெரிய விஷயம். ஆமாம். அவர் என்ன யோசிப்பார், நான் ஐயான்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டபுளான டேர்ம், பாஸ்ட்டுங்கிறது எவ்வளோ ரெஸ்பெக்டபுளான டேர்ம், எவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய டேர்ம். ஆனால் அவனுக்கு அது மரியாதையாக தெரியாது. இல்லை, அது அப்படி கூப்பிடாட்டி கனவீனமாக அவனுக்கு தெரியாது. நம்ம மரியாதை கொடுக்கல. இப்போ அவன் ஆக்சுவலாக மரியாதை கொடுக்குறான், ஆனால் அவனுடைய வேர்டில் மரியாதை கொடுக்குறான். அவன் லாஜிக்கில் மரியாதை கொடுக்குறான். நமக்கு இன்னும் பாஸ்டர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணல அப்படின்னும் போது அவன் இல்லை, நான் அவரை மரியாதை தானே நடத்தினேன். இப்போ பெரும்பாலும் பசங்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசும்போது அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அதான் பதில். அவங்க நம்ம பேசும்போது ஏதாவது கேட்டோம்னா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வீடுகளை அது செய்யக்கூடாது. ஒரு பீரியடில் வாயை திறந்து பதில் சொல்லு அப்படிம்பாங்க. இன்றைக்கி பசங்க கேஷுவலாகவே இருக்கும்போது படிக்கிறீங்களா, என்ன படிக்கிறேன்றது அவன் சொல்கிறது. திருப்பி நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும், என்ன தம்பி படிக்கிறீங்க, காலேஜ், அதுக்கப்புறம் என்ன காலேஜ், என்ன கோர்ஸ் அப்படின்னு நம்ம. ஏன்னா இன்றைக்கி அதுதான் அவங்களுக்கு அது தப்பாகவும் தெரியல. நான் என்ன அவரை கனவீனப்படுத்திட்டேன், அவர் கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டாக தானே பதில் சொன்னேங்கிறான் அவன். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள கம்யூனிகேஷன் கேப்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் இன்றைக்கி மைண்ட் செட்டு. ஒருவேளை இப்போ யோசிப்பாங்க, நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, கொஞ்சம் சீனியர் பீப்புள் என்ன யோசிப்பாங்கன்னா, இவங்களை எதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம்னா அதுதான் மிகப்பெரிய பிள்ளை. ஓகே. நடுவில் ஒரு நியூஸ் பார்த்தீங்க, 2-3 வாரமாக இதுதான் பெரிய ஃபேமஸாக போயிட்டுருக்கு, காக்ரோச் பார்ட்டி. ஆமாம், சிஜேபி. இந்த ஃபோர்ஸை இப்போ ஒரு பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸும் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே யோசிக்கிறாங்க உட்காந்து. இந்த ஃபோர்ஸ் ஒரு 2 வாரத்துக்குள்ளே 10 மில்லியன் 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஒரு 2 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு ட்விட்டரில் வந்திருக்காங்க. இந்த ஃபோர்ஸை நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கவும் கூடாது. இந்த ப்ரோக்ராம் ஒரு வாரத்தில் அவங்க மிகப்பெரியதான ஒரு பரேட் நடத்துகிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா பேஸ் பண்ணி ஒரு பெரிய பரேட் நடத்துகிறாங்க. அதாவது இப்போ நம்ம சொன்னது தான் அதில் பார்க்குறோம். ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடியதான சீனியர் பொலிட்டிஷியன்ஸால் இதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அவங்களால அது எதனால் அவங்கள அக்செப்ட் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. பட் இது சரியாக தப்பாக நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நல்லது கெட்டதுக்குள்ளேயே நான் போகலை. ஆனால் இப்படி ஒன்று வரும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுலேயே இன்றைக்கி ஒரு குரூப் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதே தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டினா இப்போ இவங்களை நம்ம விட்டோம் அப்படின்னா, அண்ட் ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கர்ஸ் அவங்க தான் இன்றைக்கி சொல்ல போனால் டெசிஷன் மேக்கர்ஸ். இப்போ நீங்கள் நேபாளில் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்தது. அதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சி தான். இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு பீரியடில் எல்லா பீரியட்லையுமே இந்த யூத் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த க்ரௌடு ஒரு பெரிய ரிசல்ட் ஓரியன்ட் க்ரௌடாக இருக்குது. அப்போ இவங்களை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, நான் ரொம்ப நாளாக இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன், நிறைய ஊழியக்காரங்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், வி வாண்ட் டு கான்சன்ட்ரேட். சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டீமை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க ராங் பாத்தில் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. ஓகே, ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனை வச்சுட்டு வில் கோ டு கால்வினிசம் பார்ட் 2. நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கால்வினிசமோட ஃபவுண்டேஷன் ஒரு 2 பாயிண்ட் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் போன எபிசோடில். நிறைய பேருக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரியும் நிறைய பேர் கிளாரிட்டி கிடைச்ச மாதிரியும் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, மெயிலெலாம் வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி அதனுடைய 3rd பாயிண்ட், அந்த டூலிப்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆமாம், அந்த டூலிப்போடைய 3rd பாயிண்ட் லிமிட்டட் அட்டோன்மெண்ட். அது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சாகலை, அவர் முன்குறித்து வச்சிருப்பார் சில பேரை, அவங்களுக்காக மட்டும்தான் மறிச்சார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வராங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபோன் அனாலஜிலேருந்து ஆரம்பித்தோம். ஸ்டேட்மெண்ட் நம்பர் பண்ணுறது அந்த இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஆமாம், ஃபோன் அனாலஜிலேருந்து ஆரம்பித்தோம். அனாலஜி என்ன அப்படின்னா, அந்த ஃபோனை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன்,
ஸ்க்ரோல் பண்ணி மூவ் பண்ணும்போது நான் ஸ்க்ரோல் பண்ணுறதுனால தான் அந்த ஸ்க்ரீன் மூவ் ஆகுது, மாற்று கருத்தே இல்லை. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் மூவ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது அதில் உள்ள பேட்டரின்னு ஒன்று இருக்குது, ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 1000க்கும் அதிகப்படியான காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வேலை செஞ்சதுனால தான் ஸ்க்ரோல் ஆச்சுன்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிகரான ஆர் ஈக்குவல் 100% ட்ரூத்தான ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அது டினை பண்ணுறதுக்கு இல்லை, அதுவும் ஈக்குவல் தான். அது ஈக்குவல் தான், முரண்பாடு கிடையாது. அது உண்மைங்கிற பட்சத்தில், அது உண்மை சத்தியமாக இருக்கும் பட்சத்தில், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் 100% உண்மை 100% சத்தியம். அது 50% 50% கிடையாது. இது 100% ட்ரூ. அதுக்கு நிகரான இன்னொரு ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நிகரான ட்ரூத் 100%. வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ நீங்கள் யோசிக்கும் போது இல்லை, இதை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கொஷின் வந்திருக்கும், உலகத்தில் இருக்க எல்லாரையும் அன்பு கூர்ந்தார் நீங்கள் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. காடை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பை த வெரி டெஃபினிஷன் ஆஃப் இஸ் பீயிங், அதாவது அவரோட பீயிங்கோட டெஃபினிஷனை போய் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அபிமெலேக்கு கிட்ட போய் மிரட்டுறாரு, நீ வந்து ஆபிரகாமுடைய மனைவி வந்து எடுத்து வந்து உங்கள் வீட்டில் உட்கார வச்சிருக்கிற, அவங்கள வந்து விடாத பட்சத்தில் உன் வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் அழிச்சிடுவேங்கிறார். ஒருவேளை அபிமெலேக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பட்சத்தில் அவருக்கு ஒரு வழியே இல்லை, அழிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. அவர் போய் சொல்ல மாட்டார், போய் சொல்ல முடியாது. இப்போ நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம், ஒரு ஸ்கூலில் வந்து பிள்ளையை மிரட்டுறதுக்காக ஒன்று சொல்லுவாங்க, வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் மிரட்டுறதுக்காண்டி கூட அவர் போய் சொல்ல முடியாது. அப்பா சொல்லுவார், ஒழுங்காக படிக்கணும் நான் கொன்னுடுவேன் அப்படிம்பாரு. ஆனால் அப்பா கொல்ல போகிறதில்ல, கண்டிப்பாக கொல்ல போகிறதில்ல. ஆனால் சும்மா அவர் மிரட்டுறதுக்கு சொல்கிறது. அந்த மாதிரி கூட நம்ம பரம தகப்பன்னு சொல்ல மாட்டாருங்கிறீங்க. சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. நான் வந்து மிரட்டுறதுக்காக சும்மா சொன்னேன் அப்படிங்கிற லாஜிக், அந்த மாதிரி ஒரு அனாலஜி வந்து காட் மேலே அப்ளையே ஆக முடியாது. நாங்கள் நித்திய ஜீவன் கூட்டங்கள் எடுக்கிறோம். அதில் எங்களுக்கு காட் சொல்லி கொடுத்தது என்னென்னா, 3 டைப் ஆஃப் காரியங்கள் இருக்குது. ஒன்று குட்டு, ஒன்று ஈவில், இன்னொன்று குட் அண்ட் ஈவில். நன்மை தீமை, நன்மை தீமை. காட் வந்து 100% நன்மை. அவருடைய தீமை என்பது அணு அளவும் கிடையாது. ஸோ அவரால் தீமை செய்யவே முடியாது, ஏன்னா அவர்கிட்ட டிசைனே கிடையாது. சாட்டன் 100% தீமை. அவனால் நன்மை செய்யவே முடியாது, ஏன்னா அவன் டிசைனில் நன்மையே கிடையாது. நன்மை தீமை 2 கலந்தவன் தான் மனுஷன். 3 கேட்டகரி தான் இருக்குது. அதில் நாம் காட் பேச்சை கேட்டு நன்மை செய்கிறவங்களா மாறி அவரை மாதிரி மாறிட்டோம்னா தேவசாயல் நன்மையாக மாறிடும். பிசாசு பேச கேட்டு தீமை செய்ய ஆரம்பிச்சோம்னா அவனை மாதிரி மாறிடும், தீமை கொண்ட. அதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, காடால் தீமை செய்யவே முடியாது, ஏன்னா காடுகிட்ட தீமை என்பது கிடையாது. அவருக்குள்ளேயே இல்லை, இருந்தால் தானே வெளியே வரும் அப்படின்னு ஒரு பாடத்தில் எடுப்போம். அமேசிங் பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. ஸோ காட் பை டெஃபினிஷன் பொய் சொல்ல முடியாது, மிரட்டுறதுக்கு கூட அவரால் பொய் சொல்ல முடியாது. அப்போ இன்னொரு வசனத்தில் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 17:30 பார்க்கும்போது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை இடுகிறார். எங்கும் உள்ள மனுஷர் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து எல்லார் மனுஷனும் சேர்ந்தது தான். ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி ஏசு கிறிஸ்து வந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு இல்லாட்டி முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் மறிச்சிருந்தார் அப்படின்னா இந்த வசனம் உண்மையாக இருக்குது. ஸோ பை டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மறிச்சாரா? ஆமாம். ஆனால் இதோட ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மறிச்சாரா அப்படின்னு கேட்டால் அதில் இல்லை, எல்லாருக்காகவும் மறிச்சார். ஓகே, இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அவருடைய மரணத்தில் முன்குறிக்கப்பட்டவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுக்காக மட்டும்தான் அவர் மறிச்சானா? இல்லை, எல்லாருக்காகவும் மறிச்சிருக்கிறார் அவர். ஆமாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க உண்மையிலே ரொம்ப தெளிவாயிடுவாங்க இதில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற பீப்புள் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது காம்ப்ளெக்ஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, நீங்கள் சிம்பிளாக சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் புரியாது. நீங்கள் ஒரு தடவை சொன்னது ஞாபகத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண நம்பரை சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. 13,644 கிடையாது அவங்களுக்கு அது ஒரு பெருசு. அப்படி நீங்கள் அதோட சேர்த்து ஏபிசியும் சேர்த்துக்கணும் நீங்கள். ஓகே, நீங்கள் வெறும் நம்பரை சொன்னால் அவனுக்கு புரியாது. அவனுக்கு என்ன சொல்லணும்னா ஏபி ஆல்ஃபா பீட்டா காமாலாம் போட்டு சொல்லிட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக புரிஞ்சிடும். அது அவங்களுக்கு குறை சொல்கிறது, அவங்கள மட்டும் குறை சொல்கிறது இல்லை. அப்படி தான் நம்ம வந்து கல்வியில் டியூன் பண்ணப்பட்டிருக்கோம். ஏன் நம்ம வென் டயக்ராம்லாம் போட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி பார்த்தா தான் அவனுக்கு புரியும் ஒரு செக்மெண்ட்டுக்கு. அதை மீதி பேரால் அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரே கணக்கை நீங்கள் வாய்ப்பாடாகவும் போட்டு வாயில் அப்படின்னு பண்ணிடலாம். A+B ஹோல் ஸ்கொயர் போட்டும் அதை கொண்டு வரலாம்.
ஆனால் அவனுக்கு அந்த A+B ஹோல் ஸ்கொயர் போட்டு சொன்னால் தான் அவனுக்கு அது பெரிய விஷயமா படுது. பெரிய விஷயம் படுது. இதுக்கு அடுத்த கேட்டகரி ஒன்று இருக்கும், அதுக்கு A+Bலாம் இல்லை. க்ரீக்கில் இருந்து ஆல்ஃபா பீட்டா காமெல்லாம் போட்டால் தான் அவனுக்கு தான் ஆமாம் ஏதோ கணக்கு போட்ட ஃபீலிங்காக வரும் அவனுக்கு. அது அப்படிதான் அது. நான் யோசிச்சிருக்கேன். அதாவது ஒரு சிலர், நான் குறையா சொல்லலை, திருப்பியும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், குறையா சொல்லலை. ஒரு சிலர் வந்து அந்த பிராண்டோடைய டேகு மேலே இருந்தால் தான் அதை வாங்குவாங்க. அதே ஷூவோ பெல்ட்டோ ஏதோ ஒன்று அது மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல பிராண்ட் போடாமல் இருக்கும், அதை வாங்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரேட்டில். வேணான்றாங்க, இதை வேணாம் பிரதர், அது நம்ம அது லோக்கலாக இருக்குது வேணாம். அதே ப்ராடக்ட், ஏன்னா மேனுஃபேக்சர் இடத்துலேயே பார்த்துருக்கேன் அதை. அந்த பிராண்ட்காரங்க அந்த பிராண்ட் டேக் இவங்ககிட்ட கொடுப்பாங்க, அது மேலே இவங்க டேக் கொடுப்பாங்க, அந்த டேக் இல்லாத மிச்சத்தை இவங்க விற்பாங்க மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல. ஆனால் இதை வாங்க மாட்டாங்க அவங்க. அந்த பிராண்டு மேலே இருக்கணும், அது போட்டால் தான் அவங்க வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, நம்ம இப்போ வந்து நல்லது வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொன்னால் தான் ஏற்றுக்கொள்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. இதை தான் சொல்கிறேன் இல்லையா, தப்பு ரேட்டுலாம் சொல்ல முடியாது, அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அவங்கள அதுக்கு நம்ம ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது. அதுதான் நம்ம முக்கியமாக நான் புரிஞ்சுக்கிறது. இவங்க வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக சொன்னால் தான் புரியுங்கிறனால இவங்க மோசம் கிடையாது. இந்த இன்னொரு செக்மெண்ட், அந்த ட்ரெடிஷ்னல் செக்மெண்ட்டோட இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஆவல் இருக்கும், ஆண்டவர் மேலே பற்று இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த மொழியில் சொன்னால் தான் அவனுக்கு புரியும். இவர்களுக்காகவும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், இவங்களுக்கும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. ஸோ இதில் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4வது பாயிண்ட் இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ். இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போஸ்தலர் 13:48 பார்க்குறோம், புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, unbelievers may resist the external call of the gospel, but the elect among them will hear and respond to the internal call. இதுதான் அவங்க irresistible grace அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கு போய் ப்ரீச் பண்ணுறாங்க, ஒரு ஊழியக்காரர் போய் ப்ரீச் பண்ணுறாரு. அந்த அன்பிலீவர்ஸ், ரட்சிப்புக்கு நியமிக்கப்படாத ஒரு கூட்டம் அதில் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு என்னென்னா, வெளியில் நம்ம பேசுகிறது தான் கேட்கும், ஆனால் அதில் எலெக்டான கூட்டம் இருக்கும், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உள்ள இன்டர்னலாக ஹோலி ஸ்பிரிட்டோட கன்விக்ஷனும் வாய்ஸும் கேட்கும், அதை கேட்டு அவங்க நம்பிடுவாங்க. அவங்க வந்து நம்பாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் வந்து இவங்க சொல்கிற 4வது பாயிண்ட். ஓகே, இதுலேயும் திரும்ப அதே தான் வருவோம். பைபிள் வசனத்தை வந்து நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து நிறைய நேரத்தில் இவங்க தவறான புரிதலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க கற்பனை எல்லாத்தையும் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையான்னு கேட்டால் உண்மை, இதில் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இது மட்டும்தான் உண்மையா? நம்ம சொன்ன அதே அனாலஜி தான் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒன்று பார்த்ததில் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இது வசனம். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸ்பிளிசிட்டாகவே நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதனுடைய அதில் சொல்லாத இன்னொரு டைனமிக்ஸ், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நம்ம எப்பேற்பட்ட குதிரையாக காட் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, கடவுள்கிட்ட இருந்து வெற்றியை வாங்குற குதிரையாக இருக்கணும் அப்படின்றத காட் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத இன்னொரு டைமென்ஷன் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ஆனால் அதில் எக்ஸ்பிளிசிட்டாக போட்டிருக்குமான்னு கேட்டால் போட்டிருக்காது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள், மாற்று கருத்தே இல்லை. இப்போ இதை இவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க யூஸ்வலாக அப்படின்னா, அவனுக்கு வந்து எழுதப்பட்ட விதி அவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு தான் ஆவான். அந்த லெவலுக்கு போனாங்கன்னா இது தப்பு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசிப்பார்கள் என்றது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இருக்கும் பட்சத்தில், ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 100% அதுக்கு நிகரான 100% ட்ரூத்ஃபுல்லான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, விசுவாசிச்சதுனால அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் 100% ட்ரூ. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அவங்க விசுவாசிச்சாங்கன்றது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை, அவர்கள் விசுவாசித்ததுனாலே தெரிந்து கொண்டார்கள். விசுவாசத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதும் இதுக்கும் அதுவும் 2 ஒன்று தான். இவங்க என்ன யாரோ ஒருத்தர் மாதிரி பேசுகிறாரு, ஒன்றுமே புரியல, நம்மளை யோசிச்சிடக்கூடாது. என்ன அப்படின்னா, தேவன் முன்குறிச்சது உண்மை. தேவன், ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருக்கு தெரியும் யார் ரட்சிக்கப்படுவாங்க படமாட்டாங்கன்றதுலாம் அவருக்கு தெரியும். ஆனால் இங்கே இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனுக்குரியவர்கள் அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மை. அதே நேரத்தில் அவங்க நித்திய ஜீவன் நியமித்ததுனால மட்டும் இல்லை, அவர்கள் விசுவாசித்ததனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசத்தினால் அவங்க அந்த காரியத்தை தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டார்கள்னு பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், விசுவாசத்தினால
அவங்க விசுவாசம்ன்ற ஒன்று வச்சதுனால நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்ற ஸ்டேட்மெண்ட்டும் 100% true. அதுவும் உண்மை. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட், இது ரெண்டு ஆங்கிள், ஆனால் ஒரே விஷயத்த சொல்லுது. ஓகே, இவங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க எப்படி இதை புரிஞ்சுக்குவாங்கன்னா, அவனுக்கு விதி, இவனுக்கு விதி இல்லை, கர்த்தர் அவனை நியமிச்சிட்டாரு, இவனை கைவிட்டாரு, அதனால இவன் தெரிஞ்சுக்கல. பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் மனுஷனை குறை சொல்ல முடியுமா? அது காடு தானே சூஸ் பண்ணல, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு இவங்க சொல்ல முடியாது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் யாரையுமே தண்டிக்க முடியாது. ஏன்னா அவன் ரட்சிக்கப்பட போகிறதுக்கு இவர் தான் காரணன்ற மாதிரி ஆகிடும். ஆமாம், அப்புறம் எப்படி ஒரு நியாயம் இருக்க முடியும்? அவனை நியாயம் இருக்கிறதுக்கே லாஜிக் இல்லாமல் போயிடும். எக்ஸாக்ட்லி. கர்த்தர் வந்து நீதி உள்ள நியாயாதிபதினு வசனம் சொல்லுது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வசனங்களெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இவங்க விசுவாசித்தார்கள் என்ற காரணத்தினால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிற இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் 100% எல்லாருக்கும் சுவிசேஷம் பொதுவாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடையதான விருப்பமாக இருக்கிறது. ஆனால் விசுவாசித்தவர்கள் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க வர்றது வராமல் போகிறது அவங்களுக்குள்ள உள்ள கிரியை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அவங்க அக்செப்டன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா, அவங்களுடைய நம்ம சொல்லணும்னா அவங்களுடைய சுயநீதிக்குள்ளே சுயசித்தத்துக்குள்ளே கத்த தலையிடல. எல்லாருக்கும் ஓப்பன் டோர் இருக்குது. உள்ளே வர்றதும் வராததும் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் விசுவாசித்தவங்க அந்த டோருக்குள்ளே கண்டிப்பாக வர்றாங்க. அதான் நம்ம சொல்லலாம். எக்ஸாக்டாக இல்லையா? ஸோ இதுதான் இந்த கால்வினிசத்தில் இருக்கக்கூடியதான சின்ன டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி அது கால்வினிசமாக இருக்காது, ஆனால் அந்த உபதேசம் இன்றைக்கி வேறு விதமாக இருக்குது. அந்த நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்க. அது கால்வினிசத்தினுடையதான டாக்டரின்னு இவங்களுக்கு தெரியாது, பட் அந்த டாக்டரின் இருக்கும். இன்றைக்கும் அதை பேசுகிறவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும், கர்த்தர் அவனை நியமிச்சிட்டாரு. ரொம்ப அழகாக பவுல் எழுதிடுறார். எப்படி சொல்லிடுறாருன்னா, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஒருத்தனை நேசித்தேன் ஒருத்தனை வெறுத்தேன்னு சொல்லிட்டாரு. அதனால் கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரானா பாரபட்சம் இல்லை. ரொம்ப அழகாக அதை பற்றி தெளிவாக எழுதுகிறார் பவுல். ஸோ அதனால் தேவன் எல்லோருக்கும் சமமானவர், எல்லோருக்கும் பொதுவானவர், ரட்சிப்பு எல்லாருக்குமானது, பரலோகம் எல்லோருக்கும் உரியது. ஆனால் விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு அது சாத்தியப்படுகிறது. தேவன் யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, வேணான்னு சொல்கிறவரும் அல்ல. ஆனால் அந்த விசுவாசத்துக்குள்ளே வராதவர்கள் புறம்பானவர்களாக காணப்படுகிறார்கள். கரெக்ட் இல்லையா? கரெக்ட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கும் இனி வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் இருக்கும். இதோடைய இன்னும் ஒன்று மிச்சம் இருக்குது இல்லையா? இன்னும் ஒரு சொல்லிட்டுல இன்னும் ஒன்று இருக்குது. கதர் சித்தமான அடுத்த எபிசோடில் அதை பற்றி நம்ம வருகை தாமதிக்கமான நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் உங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றையும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த இமெயிலுக்கும் அனுப்புங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் போடாதீங்க, அனுப்புங்க. முக்கியமான அவசியப்படுகிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம். கதருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.